கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சந்திப்பதாக நேரம் கேட்டதாக மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டியிலே கூறியிருக்கிறார். அதோடு அவர் நின்றுவிடவில்லை. கூடுதலாக இன்னொரு கருத்தையும் சொன்னார். அவர் சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையிலே பார்ப்போம் என்று சொன்னால், அவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அலுவலகத்தை அவர் தொடர்பு கொள்ளவில்லை. அவர்கள் மாறாக கட்சியுடைய மற்ற தலைவர்களை கேட்டதாகவும் அவர்கள் இப்பொழுது வேண்டாம் என்று சொன்னதாகவும் அவர் சொல்லுகிறார். இது முற்றிலும் ஒரு தவறான செய்தி. எந்த சூழ்நிலையிலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரோ அவருடைய அலுவலகத்திலிருந்தோ பொதுச் செயலாளர் சந்திப்பதற்கு யாரும் நேரம் கேட்கவில்லை, அனுமதி கேட்கவில்லை என்பதை நான் தெளிவாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இன்ஸ்டாகிராமிலேயும் ரீலிலேயும் அவர்கள் உணர்ச்சிகளை தூண்டி ஏதோ ஒரு மாய தோற்றத்தை மனதிலே உருவாக்கி அவர்களோடு மட்டும் நின்று விடாமல் தன் பெற்றோர்களையும் விஜய்க்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தியதன் காரணமாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த வெற்றி என்பது திரு விஜய் அவர்கள் செய்த சமூக தொண்டிற்கோ கிடைக்கவில்லை, அவர் இந்த சமூகத்திற்கு செய்த சேவைக்கோ கிடைக்கவில்லை, அல்லது இந்த சமூகத்திற்கு செய்த தியாகத்திற்கோ கிடைக்கவில்லை. மாறாக நீண்ட காலமாக திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருந்த காரணத்தினால் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்காளர்கள் ஒரு மாற்றம் இருக்க வேண்டுமே என்று வாக்களித்திருக்கலாம். அதே போல ஒவ்வொரு வீட்டிலே இருக்கின்ற இவங்க தம்பிமார்கள் தங்கைமார்கள் வற்புறுத்தி வாக்களித்திருப்பார்கள். அப்படி முதலமைச்சரானவர் தான் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள். இவர் தன்னுடைய நிலையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர் உழைத்து இந்த பதவிக்கு வந்துவிடவில்லை.